எஸ் பேங்கை பொறுத்தவரையில் அது தப்பான வழியில் போயிட்டுருக்கு, முறையாக செயல்படலைன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி அந்த ஜெனரல் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன பிறகு தான் நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த தனியார் வங்கிகளை ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்ற முறையில் கொண்டு போகக்கூடிய அந்த கொள்கை அளவில் அவங்க செய்யக்கூடிய தவறு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவான வழிமுறைகளை காட்டலை, இருக்கிற வழிமுறைகளையும் சரியாக அமுல்படுத்தலை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் லோன் ஆப்ஸ்ன்னு நிறையா வந்திருக்கு. அது இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம். தவறாக பயன்படுத்திய முறைகள்னால சில தற்கொலைகள் நடந்தது. தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரையில் ஸ்டேட் பேங்க் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது தவறான பதில். அந்த சேர்மனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மிரட்டலாக இருக்கலாம், இல்லது இன்னொரு பதவியாக இருக்கலாம். பொதுத்துறை வங்கிகள்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளவு தனித்தனியாக வங்கிகள் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியிலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா இந்தியா முழுக்க? இந்த குறைஞ்சபட்ச வைப்பு தொகை ஏன் என்கிட்ட 100 ரூபாய் இல்லை 500 ரூபான்னு ஏன் இந்த வங்கிகள் தீர்மானிக்குது? என்கிட்ட தொடர்ந்து ஏன் இந்த வங்கிகள் பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க? அடானி கேபிட்டல் டிராக்டர் லோன் அவங்க கொடுத்துட்டு இருக்கான். எம்எஸ்எம்இக்குள்ள கடன் அவங்க கொடுத்துட்டு இருக்கான். யார் செய்ய வேண்டியது? பேங்க் செய்ய வேண்டியது. 22,500க்கு மேலே கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெறும் 162 கிளைகள் வச்சிருந்த அடானி கேபிட்டலோட ஒப்பந்தம் போடுறதுன்றது எவ்வளவு சிரிக்கக்கூடிய அளவில் இருக்கு. வங்கிகளை இணைப்பது அப்படின்னு மர்ஜர்னு பண்ணாங்க. 28 பொதுத்துறை வங்கிகள் இருக்கு. இன்னைக்கு அது 12ஆக குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு வங்கிகளுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். காம்ரேட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கமிங் யூ டு த நியூ டாக் ஷோ சிடி அன்ஃபோல்ட். இந்த ஷோவில் பொலிட்டிக்கல், சினிமா, டெக்னாலஜி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கெஸ்ட்டோட டீட்டெயிலாக பேச போகிறோம். அந்த வகையில் கடந்த மாதம் வந்த பேங்கிங் செக்டரை பற்றின நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஏப்ரல் 24 கோட்டக் மஹிந்திரா வங்கி மேலே சில தடைகளை விதித்து நடவடிக்கை எடுத்திருக்கு ரிசர்வ் வங்கி. ஏப்ரல் 25 டாக் சார்ஜ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம் ரிசர்வ் பேங்கோட அனுமதி இல்லாமல் அவங்களோட வேலட்டில் நிதி திரட்டுறது தப்புன்னு அந்த நிறுவனத்தை எச்சரிச்சிருக்கு ரிசர்வ் வங்கி. இது மாதிரியான தொடர் செய்திகள் வந்துட்டே இருக்கு. இந்த சூழல்ல வங்கித்துறை பற்றின செய்திகளை, தகவல்களை பகிர்ந்துக்கவும் நம்மளோட கேள்விகளுக்கு பதில் தரவும் இந்த எபிசோட்ல நம்மளோட இணையறாரு தோழர் தாமஸ் பிராங்கோ. பேடிஎம் பேமெண்ட் பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோட்டக் மஹிந்திரா பேங்காக இருக்கட்டும், இந்த பேங்க் மேலே இருக்கக்கூடிய தடைகள், நம்ம ரிசர்வ் வங்கி விதிச்ச தடைகள், இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் முறைப்படுத்தப்படாமையே இருக்கு. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தொடங்கினது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டிமானிட்டேஷன் வந்த உடனே பேடிஎம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாரத பிரதமர் அதுக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு எல்லா பத்திரிகைகள்லையும் அவருடைய புகைப்படத்தோடு பேமெண்ட் பேங்க் அறிவிக்கப்படும். அப்போது தொழில்நுட்பங்கள் என்ன பயன்படுத்த போகிறாங்க என்னன்றதெல்லாம் கூட தெரியாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் மக்கள் அதை நோக்கி பயணித்தார். இப்போ அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறதுக்கு என்ன நோக்கங்களுக்காக, காரணங்களுக்காகன்னு பார்க்கும்போது அவங்க நிறைய தவறுகள் செய்திருக்காங்க. ஒன்று, ரிசர்வ் பேங்க் போட்ட ஆர்டரையே அமுல்படுத்தலை. டெபாசிட் வாங்காதுங்கன்றாங்க. அந்த நேரத்தில் இவங்க திருப்பியும் தொடர்ந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதுங்கன்ற பிறகு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் தகவல்கள் தான் ரொம்ப பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தும். தங்கள்கிட்ட கிடைத்த ஏராளமான தகவல்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருப்பதாக ரிசர்வ் பேங்க் சொல்லுது. ரெண்டாவது, காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தகவல்கள் பலதையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்கு. பேமெண்ட் பேங்குக்குன்னு சில வரையறைகள் இருக்குது. அவங்க டெபாசிட் வாங்கக்கூடாது, சர்வீசஸ் கொடுக்கலாம். அந்த சர்வீசஸும் முறையாக இன்னைக்கு வரைக்கும் அது சரியாக அமுல்படுத்தப்படவில்லை. எந்த பேமெண்ட் பேங்கும் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப வெற்றிகரமாக நடக்கலை. இப்போ இதில் ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவான வழிமுறைகளை காட்டலை, இருக்கிற வழிமுறைகளையும் சரியாக அமுல்படுத்தலை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு என்னென்னவோ ஆப் வருது. கடன் வாங்குகிறது சொல்லி லோன் ஆப்ஸ்ன்னு நிறையா வந்திருக்கு. அது இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம். அவங்க தவறாக பயன்படுத்திய முறைகள்னால சில தற்கொலைகள் நடந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா
ஆப்களை முறைப்படுத்துவதற்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்துருக்குதான்னா இல்லை. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு துல்லியமாக எல்லா விஷயங்களும் தெரியும் டிஜிட்டலில் வந்ததுனால அப்படின்றாங்க. அப்போ யார் யார் இதில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்து இம்மீடியட்டாக பேன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கோடக் மஹிந்திரா பேங்கை பொறுத்தவரையில் தனியார் வங்கிகளில் ஒரு பெரிய வங்கியாக வெளியில் சொல்லப்பட்டது, பெரிய சாதனை படைக்கக்கூடிய வங்கி. எஸ் பேங்க்லலாம் மினிமம் டெபாசிட் வந்து அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு 10,000 ரூபாய். அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸுக்கு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எஸ் பேங்க் வந்து சிக்கலில் மாட்டி அதை காப்பாற்றுறதுக்காக எல்ஐசி போய் மூலதனம் போட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலதனம் போட்டு, ஸ்டேட் பேங்க்கில் இருந்து ஒரு டிஎம்டியை உடனடியாக ராத்திரியாக அவரை எஸ் பேங்கினுடைய மேனேஜிங் டைரக்டராக டேக் ஓவர் பண்ண சொல்லி அது ஏதோ கொஞ்சம் முன்னேறி வருது. கோடக் மஹிந்திராவை பொறுத்தவரையில் சமீப காலம் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக செயல்படக்கூடிய வங்கி அப்படின்ற மாதிரி தான் வெளிப்படையாக காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்கில் இன்றைக்கும் ஒரு சில நல்ல அதிகாரிகள், நாணயமான அதிகாரிகள் இருக்கிறதுனால அவங்க வந்து பண்ண ஆடிட்டில் அவங்க பல தவறுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ் பேங்காக இருக்கட்டும், கோடக் மஹிந்திரா பேங்காக இருக்கட்டும், முன்னாள் பாஜக ஆட்சியில் 2003 அறிமுகப்படுத்தப்படுது. இவங்களை இந்த இதில் வந்து நிறைய விதிமீறல் இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. ஏன் அவங்களால இவங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியலன்னு? இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க பணிகளை கரெக்டாக செய்யலை. யார் இப்போ ரிசர்வ் பேங்கில் கவர்னராக இருக்கிறார்? அங்கே டைரக்டராட்ட யார் உட்காந்துருக்கிறா? ஆடிட்டர் துக்ளக் குருமூர்த்தி அங்கே உட்காந்துருக்கிறாரு. இவங்க உட்காந்துருந்து அங்கே முடிவுகள் எடுக்கிறாங்க. எனக்கு தெரியும் எஸ் பேங்கை பொறுத்தவரையில் அது தப்பான வழியில் போயிட்டுருக்கு, முறையாக செயல்படலைன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி அந்த ஜெனரல் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன பிறகு தான் நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையே தனியார் மயத்தை ஆதரிக்கக்கூடிய நேரத்தில் இந்த தனியார் வங்கிகளை ரொம்ப நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்ற முறையில் கொண்டு போகக்கூடிய அந்த கொள்கை அளவில் அவங்க செய்யக்கூடிய தவறு. அதிகமாக வந்து மக்களுக்கு தேவைப்படுறது வந்து சிறு கடன்கள் தான். பெரிய வங்கிகளால், பொதுத்துறை வங்கிகளால் ஏன் வந்து மக்களுக்கு வந்து சிறு கடன்களை கொடுக்க முடியல? இதனுடைய ஆரம்பம் வந்து 2015 ஜனவரி 1ஆம் தேதி யான் சங்கம்னு பேரில் ஒரு கருத்தரங்கம், பயிற்சி பட்டறை வந்து பூனாவில் நடத்தினாங்க. அதில் பொதுத்துறை வங்கிகளினுடைய நிர்வாக இயக்குநர்களை கூப்பிட்டு வச்சு, நீங்கள் பொதுத்துறை வங்கி நடத்துறது எப்படி நடத்தணுன்றதுக்கு தனியார் வங்கிகளுடைய நிர்வாகிகளை வச்சு பயிற்சி கொடுத்தாங்க. வங்கிகள் என்பது அது வரைக்கும் சேவைக்காக என்பது இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், பேங்கிங் இஸ் எ பிஸ்னஸ், இது ஒரு தொழில். அப்போ அது லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு தான் பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் வந்து பொது சேவை செய்கிறன்ற பேரில் நஷ்டத்தை உருவாக்கக்கூடாதுன்னு விவாதம் அங்கே வருது. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கடன்கள் அதிகரித்திருக்கு, சிறு கடன்கள் குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. இப்போ அது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், பேங்குக்கு பட்ஜெட் கொடுக்குறாங்க. வருஷந்தோறும் நீங்கள் இவ்வளவு டெபாசிட் மொபிலைஸ் பண்ணணும், இவ்வளவு கடன் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இந்த பட்ஜெட். எனக்கு முதல் கிளையில் நான் இருக்கும்போது எனக்கு கூடால 3 ஃபீல்ட் ஆஃபீஸர் இருந்தாங்க. ஃபீல்ட் ஆஃபீஸர் தான் கடன் கொடுக்கக்கூடியது. அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ணுங்கள், யாருக்கு கடன் தேவைன்னு பாருங்கள், நல்ல ஆட்களாக கடன் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க நிறைய பேரை பார்த்து சிறு கடன்கள் கொடுத்தாங்க. இப்போ 100 கோடி கடன் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். 1000 பேருக்கும் அதை கொடுக்கலாம், ஒருத்தருக்கும் கொடுக்கலாம். பேங்க்கில் கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறாங்க. இப்போ என்னமோ டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்துடுச்சு, நிறைய ஆட்கள் வேண்டியதில்லை, இன்னும் ஆள் குறைப்பு நடக்கும். 3 ஃபீல்ட் ஆஃபீஸர் இருந்த இடத்துல ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸரை குறைக்கும் போது நான் என்ன பார்க்குறேன், நான் டார்கெட்டை எப்படியாவது முடிக்கணும். அப்போ அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக பெரிய கணக்குகளாக பார்த்து கொடுங்க. அப்போ வந்து என்னுடைய அந்த சமுதாய நோக்குன்றது கூட மறந்து போச்சு. நம்ம டார்கெட்டை முடிக்கணும், வேலையை முடிக்கணும் அப்படின்றதுனால இருந்ததுனால பெரிய கடன்களை. இதுதான் வங்கித்துறையில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் நடந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த கடனில் 33% கடன்கள் 100 கோடிக்கு மேலே கொடுத்த கடன்களாக இருக்கு. அதுதான் வராக்கடனாகவும் போகிறத பார்க்குறோம். நிறைய சின்ன கடன் 10 பேர் கட்டலைன்னா கூட அதனால் உங்களுக்கு பாதிப்பு பெருசாக வராது. பெரிய கடன் ஒரு கடன் வரலைன்னா கூட வங்கி பெரிய அளவில் பாதிக்கப்படும். ரெண்டாவது அவங்க வச்ச இன்னொரு வாதம், இந்த முன்னுரிமை கடன் ஒன்று இருக்குது, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். மொத்த கடனில் 40% வந்து ப்ரையாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கணும்.
அதில் வந்து விவசாயம் இருக்குது, சிறு தொழில்கள் இருக்குது, சிறு வியாபாரம் இருக்குது, கைவினைஞர்களுக்கு கடன் கொடுக்கறது, பெண்களுக்கு இதெல்லாம் இருக்குது. 1,00,000 வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு கொடுக்குறத விட நான் ஒரு 250 கோடி பண்ணக்கூடிய அவருக்கு முன்னுரிமை கடன் தானே, அதில் கொடுக்கறது எனக்கு எளிதாக இருக்கும். ஸோ அப்படி அந்த கடன்கள் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது, பெரிய கடன்களை நோக்கி போகுது. அப்போ என்ன நடக்குது? விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் கிடைக்கல. எம்எஸ்எம்இ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவில் 12 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்குறது எம்எஸ்எம்இ. இன்னும் அந்த எம்எஸ்எம்இஸுக்கு இன்னைக்கு வங்கிகள் கடன் கொடுக்கறது குறைந்திருக்கிறது. ரொம்ப கேவலமான இது என்னன்னு சொன்னால், கடன் கொடுக்கறது பொதுத்துறை வங்கிகளுடைய பணத்தை வச்சு. லோன் கொடுக்கறதுக்கு ஆளை செலக்ட் பண்ணுறதுலேருந்து பட்டுவாடா பண்ணுறது வரைக்கும் பண்ணுறது வந்து ஒரு தனி நிறுவனம், அடானி கேபிட்டல். டிராக்டர் லோன் அவன் கொடுத்துட்ருக்கான். யார் செய்ய வேண்டியது? பேங்க் செய்ய வேண்டியது. உண்மையில் பணமும் பேங்கினுடைய தான். அதே மாதிரி எம்எஸ்எம்இக்குள்ள கடன் அவன் கொடுத்துட்ருக்குறான். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு அவன் கடன் கொடுத்துட்ருக்குறான். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லி வாகனங்கள் வாங்குறதுக்கு அவன் கடன் கொடுத்துட்ருக்குறான். 22,500க்கு மேலே கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க நேரடியாக கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெறும் 162 கிளைகள் வச்சுருந்த அடானி கேபிட்டலோட ஒப்பந்தம் போடுறதுன்றது எவ்வளவு சிரிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதானி கேபிட்டல் மாதிரியான நிறுவனத்துக்கு பொதுத்துறையிலேருந்து தான் மூலதனம் போகுது. சிறு கடன் நிறுவனங்களுக்கு தான் பேங்க்கில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நான் ஜாயின் பண்ண போது, நீ கடன் கொடுத்து அந்த கடனை வந்து அவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுக்கக்கூடாது. அதுக்கு எளிதான உதாரணம் என்னன்னு சொன்னால், இந்த பான் புரோக்கர் இருக்கிறாங்க இல்லையா, மார்வாடிஸ், நகை கடன் கொடுப்பாங்க. அந்த நகையை கொண்டு வந்து பேங்கில் வைப்பான். பேங்கில் நம்ம அதுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுப்போம். அப்போ ரிசர்வ் பேங்க் சொல்லிச்சு இது தப்பு. இப்போ அதை தலைகீழாக மாற்றி ரிசர்வ் பேங்கே பொதுத்துறை வங்கிகளையும் தனியார் வங்கிகளையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்க. அவங்க யாருக்காக கொடுத்துக்கிடும். அவங்களுக்கு கடன் கொடுக்கறது பேங்க் வந்து 9%, 9.5% கடன் கொடுக்குறாங்க. அவங்க 36% வட்டி வரைக்கும் வாங்குறாங்க. விவசாய கடன்கள், பெண்களுக்கான கடன்கள், குறிப்பாக இந்த எம்எஃப்ஐன்னு சொல்கிறாங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுவும் இந்த என்பிஎஃப்சியில் தான் வரும். அவங்க கொடுக்கக்கூடிய கடனுக்கெல்லாம் பேங்க் கடனை கொடுத்து அந்த பணத்தை வச்சு அவங்க பெண்களுக்கு கந்து வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில், பாண்டிச்சேரியில், கடலூரில், இந்த பக்கத்துலலாம் ஏராளமான புகார்கள் வந்திருக்கு. ரொம்ப தரக்குறைவாக ஆட்களை நடத்துகிறாங்க, வட்டியை கூடுதலாக வாங்குறாங்க, ரசீது கொடுக்கறதில்ல, இப்படின்லாம். ஆனால் ரிசர்வ் பேங்க் அதை ஊக்குவிக்கிறது. நேரு தலைகளாக பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், 500 கோடிக்கு மேல் கொடுத்துருக்கக்கூடிய கடனுக்கு வங்கிகள் வாங்கக்கூடிய வட்டி என்பது 5%, 6%. தனிநபர் கடன் வாங்க போனீங்கன்னு சொன்னால், இப்போ கிரெடிட் கார்டெலாம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு 36% வட்டி. ஆனால் பெருமுதலாளிகளுக்கு 5%, 6% வட்டிகளில் கடன் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதுதான் அந்த கொள்கை அளவில் அவங்க கொண்டு வந்த மாற்றத்தினால பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகவே எல்லா கொள்கைகளும் அமல்படுத்தப்படுறதுன்றதுக்கு இது இன்னொரு தான். பொதுவாக அந்த வங்கிகள் திவால் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கிகள் திவால் ஆகுறதுனா என்ன? பேங்க் எதை வச்சு நடக்குது? நீங்களும் நானும் போடக்கூடிய டெபாசிட்டை வச்சு நடக்குது. பேங்க் என்ன செய்யுது? கடன் கொடுக்குது. அந்த கடன்ல இருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு பேங்க் வந்து லாபத்தையும் சம்பாதிக்குது, அந்த சேவையும் விரிவாக்கப்படுது. திவால் ஆகிறது எப்போன்னு சொன்னால், நீங்கள் வாங்கின டெபாசிட்டை திருப்பி கொடுக்க முடியாத சூழல் வரும்போது தான் வங்கி திவாலாகிறதாக பார்க்குறோம். இன்றைக்கி திவாலாகாமல் பாதுகாத்து கொள்வதற்கு பொதுத்துறை வங்கிகளை பயன்படுத்தி அந்த வங்கிகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போட்டின்னு சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம்லாம் அதுதான். எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொன்னால் அதோட உங்களுக்கு டெபாசிட் வர்றது நின்று போச்சு, பேங்க் தன்னால் விழுந்துடும். வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் ஒரு பேங்க்கு இருக்க முடியாது. அதனால் அடிப்படை என்பது மக்களுடைய நம்பிக்கை. இந்த 10 வருஷத்தில் பிஜேபி அரசாங்கத்தால் வங்கித்துறையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது? அது என்ன பாதிப்பு? முதல்ல
வங்கிகளை இணைப்பது அப்படின்னு மர்ஜர்னு கொண்டு வந்தாங்க. 28 பொதுத்துறை வங்கிகள் இருந்தது. இன்னைக்கு அது 12ஆக குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு வங்கிகளுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் இதுதான். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. வங்கித்துறையில் தான் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நேர்மாறாக கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுத்துறை வங்கிகளில் இருந்த ஆட்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. தனியார் வங்கிகளில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு கூடியிருக்கு. சரி, கூடியிருக்குன்னு சந்தோஷப்படலாமே, ஒரு விதத்தில் வேலை கிடைச்சிருக்கு. ஆனால் இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடுச்சு. பொதுத்துறையிலனாக்கி உங்களுக்கு இடஒதுக்கீடு ஸ்ட்ரிக்டாக அமல்படுத்தப்படுகிறது. தனியார் துறையில் அது கிடையவே கிடையாது. ஒரு பக்கத்தில் நிறைய லாபத்தை சம்பாதிச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வராக்கடன் அவர்களையும் தள்ளுபடி பண்ணிட்டீங்க, அதுக்கு பதிலாக புது கடன் கொடுத்துருக்குறீங்க. அப்போ இப்போ உங்கள் பேலன்ஸ் ஷீட் நல்லாயிருக்கும். இனி ஒரு 2 வருஷம் கழிக்கும்போது இப்போ கொடுத்துருக்க கடன் வராக்கடனாக மாறும். பழையபடி வங்கியினுடைய லாபம் குறையும். இப்போது வெளிப்படையாக காட்டுறதுக்கு வங்கி ரொம்ப லாபமாக போயிட்டுருக்கிறதா தெரியும். இது ஒரு பொய்யான தோற்றம். ரொம்ப சீக்கிரத்தில் சிக்கலை நோக்கி வங்கிகள் போயிட்டு நிறையா பேசியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் கொஸ்டின்ஸை தோழர்கள்கிட்ட கேட்டீங்க. பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இது பொதுத்துறை வங்கிகள்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளவு தனித்தனியாக வங்கிகள் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியிலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்தியா முழுக்க. இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மாநில வங்கிகள்னு உருவாக்கிறாங்க. ஸ்டேட் அங்கே மொபிலைஸ் பண்ணக்கூடிய டெபாசிட்டை நீங்கள் அங்கே தான் கடன் கொடுக்கணும். அப்போ அந்த உள்ளூர் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஒரு உதவியாகும். இந்தியாவை பொறுத்தவரையில் அந்தந்த பகுதிகளில் சேவை செய்வதற்கு அதுக்கு ஏற்றபடி வங்கிகள் நிறைய இருக்கிறது தான் பிரயோஜனமாக இருக்கும். உள்ளூரில் இருக்கக்கூடிய வங்கி உள்ளூர் மக்களை வளர்க்கணுன்றதுலேயும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சின்ன சின்ன கடன் வாங்கக்கூடியவங்க அவங்க சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் எந்த கடனும் வாங்க முடியல, அவங்க இஎம்ஐ அப்படின்னு பெனால்ட்டின்னு போய்கிட்டே இருக்குது. அப்போது இந்த சின்ன வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன தான் வழி இருக்குது, இல்லை அவங்களுக்கான உரிமைகள் என்ன பேங்க் சைடு என்ன? ரிசர்வ் பேங்க் தான் வங்கிகளுடைய கடன் கொள்கைகளுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும். கல்வி கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் பேன் கார்டு இப்போ கட்டாயமாக இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு வருமானம் இல்லாட்டாலும் பேன் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரை லிங்க் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் உங்களை மானிட்டர் பண்ணுறது சாத்தியமாயிடுது. பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனை பொறுத்தவரையில் அந்த கடன் கொள்கைகளே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அவங்களுடைய டேர்ன் ஓவர் எப்படி இருக்குதுன்ற அடிப்படையில் கொடுங்க. இப்போ சிறு கடன் வாங்கக்கூடியவங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு என்பது இல்லைன்றதான் யதார்த்தம். இப்போ நம்ம வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையில் நமக்கு என்ன உரிமைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கல்வி கடன் வாங்கும்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் 4 லட்சம் வரை கடன் வாங்குறதா இருந்தால் அதுக்கு சொத்து ஜாமீன் தேவையில்லை. பேங்க் விவரமாக உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு 4.5 லட்சம் தரோம் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி. இப்போ 4 லட்சம் வாங்கணுன்னாக்கி கொலாட்ரல் கொடுக்கணும், சொத்து ஜாமீன் கொடுக்கணும். நம்ம தெரியாமல் கொடுத்துட்றோம். அப்போ கடன் கட்ட முடியலை அப்படின்னும் போது பேங்க் நடவடிக்கை எடுத்து அந்த சொத்தை டேக் ஓவர் பண்ணும். பின்னால் தான் சொல்கிறாங்க, சார் இப்படியெல்லாம் அதில் இருந்துன்னு எங்களுக்கு தெரியாதே. ஏன் படித்து கையெழுத்து போடுங்க. ஃபார்ம் தமிழில் தான் தரணும்னு இருக்குது, தமிழில் உள்ள படிவத்தில் கையெழுத்து போட்டுருவோன்னு சொல்லுங்கள், படித்து பாருங்கள். அப்படி கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கறது என்பது நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த குறைஞ்சபட்ச வைப்பு தொகை ஏன் என்கிட்ட 100 ரூபாய் இல்லை 500 ரூபான்னு ஏன் இந்த வங்கிகள் தீர்மானிக்குது, என்கிறது தொடர்ந்து ஏன் வங்கிகள் பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது. அது எப்போ பேங்குகளுடைய வராக்கடன் அதிகரித்து லாபம் குறைஞ்சதோ இப்போ யார் தலையிலையாவது கட்டணும்ல, அப்போ தான் குறைந்தபட்ச இருப்பு துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் தான், முழு நேர ஊழியர்கள் கிடையாது. கொஞ்சம் தான் சம்பளம் வரும். பேங்கில் தான் வாங்கணும்னு இப்போ கட்டாயம் ஆகிட்டாங்க, பேங்கில் போட்டு வந்த அடுத்த நாள் பார்த்தாச்சுனாக்கி அங்கே கொஞ்சம் பணத்தை காட்டணும். இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்கு வரக்கூடியது 3000 ரூபா 4000 ரூபா கிடைக்கும். அது இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஸோ வரக்கூடிய சம்பளம் எல்லாம் பாதி இப்படி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு பேங்க்கில் ஒரு வாடிக்கையாளர் வர்றாரு, சார் நான் போட்டிருந்த பணத்தில் கொஞ்சத்தை காணும், என்ன ஆச்சு? இல்லைங்க நீங்கள் குறைந்தபட்ச இருப்பு வைக்கலை, அதனால் ஒவ்வொரு தடையும் நாங்கள் பணம் பிடிப்போம். அது பிடிச்சதில் இவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. கோபத்தில் திட்டுறாரு.
நீங்கள்லாம் உருப்படிகளா, எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்களே, சரி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இருக்கிற பைசாவை கொடுங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் என்ன சொல்கிறாரு, க்ளோஸ் பண்ணிடுறோம், ஆனால் அதுக்கு க்ளோசிங் சார்ஜுன்னு ஒன்று வாங்கும், அதில் இன்னும் ஒரு 100 ரூபாயை பிடிக்கிறது. அப்படித்தான் 4 வருஷத்தில் பொதுத்துறை வங்கிகள் இந்த 12 வங்கிகளும் 5 தனியார் வங்கிகளும் மட்டும் பிடிச்சிருக்கிறது இந்த மாதிரி 22,000 கோடி. இது போக ஏடிஎம், அதில் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னு சொன்னால், நீங்கள் 1000 ரூபாய் எடுக்கிறீங்க, அடுத்த உடனே ஏடிஎம் கேட்குது, உங்கள் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியணுமா? ஆமாம், நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோமே, சந்தோஷம்னு சொல்லி எஸ் கொடுத்த உடனே அது 2 டிரான்சாக்ஷன் ஆகிடும். அப்போ நீங்கள் 3 தடவை பணம் எடுத்தீங்கன்னா அது 6 டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. 5 டிரான்சாக்ஷனுக்கு போன உடனே 21 ரூபா. அதுக்கு பிறகு அந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும்போதெல்லாம் ஒரு 21 ரூபா போயிடும். இப்படி ஒரு 8,000 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு எஸ்எம்எஸ் 50 ரூபா டெபாசிட் போட்டினீங்கன்னாலும் அது வந்து எஸ்எம்எஸில் யூ ஹேவ் டெபாசிட்டட் 50 rupees, யுவர் கரண்ட் பேலன்ஸ் இஸ் திஸ் மச், யூ ஹவ் விட்ரான் 500 rupees யுவர் பேலன்ஸ். நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது முதல்ல இலவசம்னாங்க, இப்போ அந்த எஸ்எம்எஸ்க்கு ஒரு சார்ஜ், அதில் ஒரு 6,000 கோடி ரூபாய். 4 வருஷத்தில் இப்படித்தான் 36,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு வளரும் நாடு, ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டில் சேவை கட்டணம் என்பது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த குறைந்தபட்ச இருப்புக்கான சேவை கட்டணம்லாம் இந்தியாவில் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் வந்தப்போ வந்து எஸ்பிஐ வந்து கணக்கு ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளில் வந்து ஒப்படைச்சாங்க. அந்த மாதிரி வந்து உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு டேட்டாவை வந்து பேங்க்கால் உடனே கிரியேட் பண்ண எடுக்குறதுல உண்மையிலேயே சிரமம் இருக்கா, இல்லை அதெல்லாம் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் ஈஸி தானே? தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரையில் ஸ்டேட் பேங்க் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது வந்து தவறான பதில். கோர்ட்டில் நடந்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். ஹரிஷ் சால்வே வர்றாரு, இந்தியாவிலேயே கூடுதலான பணம் வாங்கக்கூடிய அட்வொகேட் ஸ்டேட் பேங்க்காக வர்றாரு. ஸ்டேட் பேங்க்லேருந்து ஆர்டியில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தீங்கன்னு, அது பதில் சொல்ல மாட்டேன்ட்டான். அவர் அந்த உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதம் வைக்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லா கணக்கும் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் இதை டேலி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும், அதனால தான் 3 மாதம் கேட்டிருக்கோம். ஏன் 3 மாதம்? எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. சரி, நாங்கள் ஆர்டர் போட்டு இப்போது 20 நாள் ஆயிடுச்சு, 20 நாளைக்கு எவ்வளோ டேலி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அவருக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போவும் திருப்பி என்ன கேட்குறாரு, 3 மாதம் 4 மாதம் கேட்டதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு 4 வாரம் டைம் கொடுங்க, எல்லாம் டேலி பண்ணி கொடுத்துருவோம். உச்சநீதிமன்ற நீதிபதி கிளியராக சொன்னார், நோ, நாளை ஒரு நாள் டைம் நீங்கள் கட்டாயமாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னபோது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பக்கம் பிரதமரும் நிதியமைச்சரும் நாங்கள் வங்கிகளில் தலையிடுவதே இல்லை, அவங்க சுயமாக செயல்படுகிறது. சுயமாக செயல்பட்டால் எந்த பேங்க்கும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. 46 கோடி வாடிக்கையாளர் கொண்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி கேவலப்படுறதுன்றத ஒரு சேர்மன் செய்ய மாட்டான். ஆனால் அந்த சேர்மனுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிரட்டலாக இருக்கலாம், இல்லது இன்னொரு பதவியாக இருக்கலாம். ரெண்டையும் இந்த அரசாங்கம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக ஸ்டேட் பேங்க் வந்து தவறு செய்தது. அதில் இன்னைக்கு அது கேவலப்பட்டு நிற்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியுது. சில வயதானவர்கள் வந்தால் அவங்க சுயம் அவமதிக்கப்படுறாங்க, அவங்க வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது எல்லாரும் சொல்லலை, சில இடங்களில் நடக்குது. அந்த பட்சத்தில் என்னை வந்து அங்கே உட்காந்துருக்கக்கூடிய என்னை ஒழுங்காக நடத்தலை, என்னை வந்து சுயமரியாதை பாதகமாக அவர் பேசுகிறார் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்? சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பல சேவைகள் இருக்கு. உங்களால் பேங்குக்கு போகிறதுக்கு முடியலைன்னு சொன்னால் பேங்க் உங்களுக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து பணம் பட்டுவாடா செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது. உள்ளே போயாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு சேவை செய்வதற்கு சொல்லி ஒரு ஸ்டாஃபு தனியாக உட்கார வச்சுருக்கணும் பெரிய பேங்க்குகள்லன்னு சொல்லியிருக்கு. நாங்கள் ஆளே இருக்காது, போர்டு தான் இருக்கும். அப்படின்னும்போது நாம் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய கிளை மேலாளர். நான் இத்தனை மணிக்கு வந்தேன், நீங்கள் அங்கே எல்லா பேங்க்லேயும் சிசிடிவி இருக்குது, நான் எத்தனை மணி நேரமாக அங்கே இருக்கிறேன்னு பாருங்கள், ஏன் என்னை இத்தனை வயசானவங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்கலாம். அதுலேயும் நடக்கலைன்னா ரிசர்வ் பேங்க் கம்ப்ளைண்ட்.
இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து உடனே அந்த பேங்க்குகளில் கூப்பிட்டு லெட்ரு போட்டு கேட்குறாங்க நீங்கள் என்ன. அப்போ அதை க்ளோஸ் பண்ணுறது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது எத்தனை நாளைக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணுறாங்கன்றது உட்பட மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு முறை அதை பயன்படுத்தலாம். டிஜிட்டல் பேங்கிங் இருக்கு, இதோட ஆட்டோமேஷன் நடக்கும்போது நடந்துட்டு இருக்குங்களா, இதோட சாதக பாதகங்கள், எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சாதக பாதகங்கள் இருக்கு, மக்களுக்கு என்ன சாதக பாதகங்கள் இருக்கு, ஃபியூச்சர் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் இது மூலியமா இதை பற்றி தெரியும். இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் டிஜிட்டல் பேங்கிங் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. நான் பீகாருக்கு போயிருந்தபோது ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு போய் நிற்கிறேன். ஒரு பையன் ஒரு ஷோல்டர் பேக் ஃபுல்லாக ஏடிஎம் கார்டு வச்சு ஒன்றா போட்டு பணம் எடுத்துக்கிட்டே இருக்கான். சரி, நீ இவ்வளோ கார்டு வச்சு நீ பணம் எடுத்துக்கிட்டு இருக்க, அது எப்படி உனக்கு கார்டு இப்படி வருது? சரி சார், எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு படிக்கவே தெரியாது, பேங்கில் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டாங்க, அவங்க எங்கே ஏடிஎம்க்கு வர்றது பணம் எடுக்கிறது? என்கிட்ட கார்டை கொடுத்துருவாங்க, நான் பணம் எடுத்து கொடுத்துருவேன், அதுக்கு நான் ஒரு கமிஷன் நான் எடுத்துக்கிடுறேன். அப்போது மக்கள் எது தேவையோ எது சாத்தியமோ அதை கொடுக்கணும். இப்போ தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் இப்போ ஆன்லைன்லேயே லோன் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. இது ஒரு செக்ஷனுக்கு வந்து ஒரு பகுதிக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றைக்கும் 26% பேர் எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் அவங்களுக்கு வந்து இது அல்லாத தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்போது பேங்கு கிளைகள் வேணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இனிமேல் வந்து ஃபியூச்சர் ஆஃப் பேங்கிங் என்ன இருக்குன்னா, நித்தி ஆயோக் அந்த அமிதாப் காந்த் தான் சொன்னார், தேர் ஓன்ட் பி எனி பிரிக் அண்ட் மார்ட்டர் பிரான்ச்சஸ். இனிமேல் செங்கலும் சிமெண்ட்டும் பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்கள் தேவையில்லை பேங்குக்கு, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை. அது சாத்தியம் கிடையாது இந்தியாவில். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்துட்டோம், அதனால் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்ப்போம், அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பார்ப்போம், அதிலெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம், அவங்க இதுக்கு ஏற்கனவே எங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துருவோம், அதெல்லாம் வச்சு நாங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஹை பண்ணிடுவோம். விவரம் உள்ளவங்க அதுக்கேற்றபடி எல்லாத்துலேயும் மேனிப்புலேஷன் பண்ண முடியும். அப்படி பண்ணுறது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்து, தொழில்நுட்பங்களுக்கு நம்ம எதிரி அல்ல, தொழில்நுட்பங்களை வரவேற்கிறோம். ஆனால் அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது அதனுடைய ஆபத்துக்களையும் சேர்த்து பார்க்கணும். எதிர்காலத்தில் நிறைய மாற்றங்கள் வரும், வங்கி கிளைகள் குறையும், பல சேவைகள் ஆன்லைன்லேயே பண்ண முடியும். அதே நேரத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் 80 கோடி பேருக்கு நாங்கள் 5 கிலோ அரிசி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த 80 கோடிகளாவது ஏழைன்னு ஒத்துக்கிட்டுறாங்கல்ல. ஸோ அந்த அவங்களுக்கு நீங்கள் என்ன தொழில்நுட்பத்தை கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வங்கி சேவையை கொடுக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த 10 வருஷத்தில் வந்து பேங்கிங் செக்டார்லேயே வந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு மூவ்னா என்ன மூவாக இருக்கும்? ரெண்டாவது கேள்வி, இந்தியா தாண்டி வேறு உலக நாடுகளில் வந்து பேங்கிங் செக்டாரில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற நாடு, அதோட ஸ்கீம்ஸு அது இந்தியாவில் இருக்குதா, இல்லை இந்தியாவே இதுக்கு முன்னாடி இருந்ததா? நான் வருத்தப்பட்ட விஷயம்னு பார்க்கும்போது 2 விஷயங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜியோ பேமெண்ட் பேங்கோட வச்சுருக்கக்கூடிய அலையன்ஸ். திருமதி அருந்ததி பட்டாச்சாரியா ஆஸ்திரேலியாவில் போய் அதானிக்கு லோன் அப்ளிகேஷனே வர்றதுக்கு முன்னாலேயே பிரதமரோட உட்காந்துருந்து கடன் கொடுக்குறோம்னு சொல்லி அறிவித்தாங்க. அந்த அம்மா ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆனதும் இந்த ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய டைரக்டராக போகிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய வங்கியினுடைய நிர்வாக இயக்குனராக இருந்தவங்க அவங்க கடன் கொடுத்த ஒரு கம்பெனிக்கு டைரக்டராக போயிருக்கிறதுன்றது ரொம்ப. 2வது கொள்கை ரீதியாக நாம் பார்த்தது அந்த FRDI பில், ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் அண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் பில். முழுக்க வங்கித்துறையை தனியாருக்கு தாரை வைப்பதற்கு ஒரு குறுகிய வழியாக கொண்டு வந்தது. அது வந்து ஒரு பெரிய இதாக பார்த்து இந்த வளர்ச்சி வங்கிகள் இந்தியாவில் இருந்ததெல்லாம் மூடிட்டோம். IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை வந்து ஒரு கமர்ஷியல் பேங்காக மாற்றிட்டாங்க. ICICI, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கார்பரேஷன், அதை பேங்காக மாற்றிட்டாங்க. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அதை பேங்காக மாற்றினாங்க. 70க்கும் 90க்கும் இடையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது.
கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அந்த ஊர்லேயே கூடுதல் கடனை கொடுக்குறது, கிராமப்புற கிளைகள், சிறு நேரங்களில் கிளைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்லேயும் கட்டாயமாக ஒரு பிரான்ச் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வச்சுருந்தாங்கன்னா அதனால் அங்கெல்லாம் கிளைகள் தொடங்கப்பட்டது. இது வந்து வாடிக்கையாளர்கள் சேவைக்கும் சாதாரண மக்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கும் உதவியாக இருந்தது. அது இன்னைக்கு மாறிப்போச்சு. அதுதான் வருத்தத்தோடு பார்க்க வேண்டியது. இதில் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளா பேங்க் ஒரு மாடல். கேரளாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் வந்து நிறைய இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்காங்க. மோசமான உதாரணங்கள்லாம் அமெரிக்கா தான். அங்கே வந்து ஒழுங்கான கட்டுப்பாடும் கிடையாது, வரைமுறைகளும் கிடையாது. அதனால தான் அந்த 2008 வந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பார்த்தோம். அந்த மாதிரி கிரைசிஸ் இந்தியாவில் வராமல் இருந்ததுக்கு காரணம் வந்து இந்தியாவில் அன்னைக்கு இருந்த ரிசர்வ் பேங்கினுடைய கட்டுப்பாடுகளும் வழிமுறைகளும் நல்லா இருந்தது. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து இந்தியா ஒரு காலகட்டத்தில் உலகுக்கே ஒரு முன்மாதிரியாக வங்கித்துறை இருந்தது. அந்த திசையை நோக்கி மீண்டும் பயணிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய. இப்போ நம்ம சைட்லேருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது எப்படி ரிவர்ட் பண்ணணும்? இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்பது ஏற்கனவே இருந்த ஒரு வழிமுறை, 90 வரைக்கும் இருந்த வழிமுறையை நோக்கி திருப்பி போகிறது. இந்தியா சோஷியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒரு ரிப்போர்ட். எப்படி கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய வருமானம் கூடிச்சது, மேல் மட்டத்தில் இருந்தவங்களுடைய வருமானம் அதே அளவுக்கு கூடலை, ஸ்டாக்னண்டாக இருந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பேங்க்குகள் மூலமாக கொடுத்த ஏராளமான சிறுகடன், இப்படின்னு ஏராளமான கடன் கொடுக்கும்போது அந்த உள்ளூர் பொருளாதாரம் வளருது, இவங்க வருமானமும் வளருது, பேங்கும் வளருது. அது பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்காற்றியது. இன்னைக்கு அது இல்லை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னால், இந்த நாடு வந்து ஒரு வளரும் நாடு, ஏற்றத்தாழ்வு ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது. வங்கித்துறையின் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முழுமையாக மாற்ற முடியும். தனியார் மயமாக்குவதற்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய தனியார் வங்கிகளை கூட பொதுத்துறை வங்கிகளாக மாற்றும். வங்கிகளுக்கு கரெக்டாக விதிமுறைகளை சொல்லுங்கள், நீ என்ன செய்யணும், இந்த ஏரியாவுக்கு கூடுதல் கடன் கொடு அப்படின்னு சொன்னால் வங்கிகள் அதை முறையாக அமல்படுத்தும் போது பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நிறைய விஷயம் பேசிட்டு வந்துள்ளார். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி.